இந்த வீடியோவில் நம்ம நண்டு சூப்பும் நண்டு ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுள்ள மீடியம் சைஸ் நண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நண்டோட சைடில் இருக்க கால் பக்கத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். நண்டோட பீஸ் பக்கத்தை வச்சு நம்ம ஃப்ரை செய்ய போகிறோம். மசால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நண்டு ஃப்ரைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நண்டு ஃப்ரையை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை, உடனடியாகவும் ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நண்டு சூப் செய்கிற வரைக்கும் நண்டு ஃப்ரைக்கு மசாலாம் நல்லா செட் ஆகட்டும்னு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம நண்டோட கால் பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் சூப் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போனா நண்டோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கும். எல்லா பீஸையும் இதே மாதிரி இடித்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகும் சீரகமும் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டை இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்ம நண்டு சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம நண்டு ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நண்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. மேலே கரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம நண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 சைடு ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நண்டோட 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.